அதிகார கொலைன்னு சொல்றதை விட அறிவில்லாதத்தனம் தான் இது. அறிவில்லாதனம். நானும் 37 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய பாரிஸ் கார்னர்ல இன்னைக்கு நிறைய வந்துட்டு ப்ராஸ்டியூஷன் ஆஃப் இமாரல் டிராபிக் ஆக்ட்ல நாங்க எஸ்ஐடி கேஸ்ல பெண்களை பிடிப்போம். 30-40 பேரை கொண்டாந்து எங்க மகளிர் காவல் நிலையத்துல கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னசென்ட், அதாவது ஈவன் தெப்ட் கேஸ் இருக்கும், பெண்கள் ஈவன் மர்டர் கேஸ் ஆட்டாலும் அட்லீஸ்ட் சில சமயம் நைட்ல வைக்க முடியாது கஸ்டடியிலன்னு என்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்கள வந்து கண்ணு கருத்துமா பாத்துக்கலாம். அவங்களுக்கு சொல்லலாம் இது ஒண்ணும் பெரிய கேஸ் இல்லைங்க அப்படிலாம் அவங்கள வந்துட்டு நம்ம மனசு அளவுல அவங்கள வந்து கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கலாம். என்னோட சர்வீஸ்ல ஒரு லாக்அப் டெத் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு கூட எந்த விதமான அவமானமும் போலீஸ் வந்துட்டு அவங்க வந்து செக்ஷுவல் ஒரு அபியூஸ் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளை பொறுத்துதாங்க மக்கள். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நாங்கெல்லாம் நல்லாதான் சர்வீஸ் பண்ணோம், ஏன் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. மக்கள் மேல வந்துட்டு அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா, மனிதாபிமானம் இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம போயிட்டு போலீஸ் டெத் வந்துருச்சுன்னா, போலீஸ் கஸ்டடியில டெத் வந்தா நம்ம ஜெயிலுக்கு போவோம், அந்த சட்டம் நம்ம பக்கமும் திரும்பும் அப்படின்னு தெரியாத அந்த முட்டாள்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போய் அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது. அப்படி துன்புறுத்தி எல்லாம் வாங்கவே முடியாது என்ன. அதனால இப்ப பாத்தீங்களா இந்த டெலிட்ஸ் அவங்களுடைய கேஸ்லயும் போய் 2 பேரு இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே ஜெயிலுக்குள்ள இருக்காங்க மர்டர் கேஸ்ல. அதே மாதிரி இந்த தம்பி இப்போ ஒரு அந்த என்ன ஒரு திருபோணம் அந்த லாக்அப் டெத்லயும் வந்துட்டு இப்ப போயிட்டு ஜெயில இருக்காங்க. அது என்ன பொறுத்து நான் சொல்வேன், அதிகாரிகளுடைய அஜாக்கிரதையும் போலீஸோடைய முட்டாள்தனம் தான். ஒரு மனிதனை கொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. மனிதனுடைய உயிரையும் உடமையும் பாதுகாக்கிறதுதான் நம்மளோட முதலாவது கடமை போலீஸ். இத பாதுகாக்கலன்னு சொன்னா அவன் வந்து ஒரு மிருகம், அந்த மிருகம் ஜெயிலுக்கு போகட்டும், அது வரவேற்கத்தக்கது.